நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கீங்களா? திருப்பி என்ன கேட்க மாட்டீங்களா? நானா? நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன குறைச்சல்? தொடர்ந்து தொடர்ந்து 11 நாளாவது பிரச்சாரம். 20 தொகுதி முடிச்சுட்டு நேற்று இரவு பெரம்பலூர் தொகுதியில் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு இன்றைக்கு காலையிலிருந்து நம்முடைய கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு பிரச்சாரத்திற்கு வந்திருக்கிற. தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறதுனால தொண்டை போயிடுச்சு. இருந்தாலும் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கீங்களா? எத்தனை மணிலேருந்து? சரி, சக்தி சக்தி காலையிலேருந்து 10 மணிலேருந்து ஆரம்பித்தோம். பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வர்ற வழியில் தம்பி இருப்பா, பேசி முடிச்சுட்டு வாங்கிக்கிறேன். 5 நிமிஷம். ஆனால் ஒரு 5 நிமிஷம் நம்ம கொடியில் மட்டும் கொஞ்சம் கீழே இறக்குனீங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்க முகம் தெரியும். தயவு செய்து உங்களுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய கழக கொடி கூட்டணி கட்சி இது ஓகே, இது ஓகே. இந்த சின்ன கீழே இருக்கிற கொடிகள் மட்டும் கொஞ்சம் இறக்குங்க. 5 நிமிஷம் நான் பேசிட்டு ஓடி போயிடுவேன். தொடர்ந்து 20 தொகுதியில் முடிச்சுட்டு இப்போ 21வது தொகுதிக்கு வந்திருக்கிறேன். இந்த 11 நாளில் அடித்து சொல்கிறேன், நிச்சயமாக சொல்கிறேன், கண்டிப்பாக நான் பிரச்சாரம் பண்ண கடந்த 10 நாளாக 11 நாளாக நான் போன அனைத்து 20 தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இந்தியா கூட்டணி ஜெயிக்க போவது 200% வெற்றி. நிச்சயம், வெற்றி நிச்சயம். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்படி உச்சி வெயில் மணி 12, இவ்வளவு நேரம் எனக்காக காத்திருந்து இவ்வளவு சிறப்பான, எழுச்சியான, அன்பான, ஆரவாரமான, உற்சாகமான வரவேற்பு அளித்திருக்கக்கூடிய உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது கரூருக்கு எப்ப வந்தாலும் ஒரு முறையும் உற்சாகம் அதிகமாயிட்டே தான் இருக்கும். நான் கரூருக்கு வர்றது இது முதல் முறை கிடையாது. கரூருக்கு நான் வர்றது இது 2வது முறை கிடையாது. கரூருக்கு நான் வர்றது 3வது முறை கிடையாது. கிட்டத்தட்ட இந்த 3 வருஷத்துல மட்டும் குறைந்தது ஒரு 25 வாட்டியாவது நான் கரூர் வந்திருக்கேன். உங்களை எல்லாம் சந்திச்சிருக்கேன். அந்த உரிமையில பல உங்களுடைய சுகதுக்க நிகழ்ச்சிகளை கலந்திருக்கிறேன். பல்வேறு நலத்திட்ட உதவியில கலந்திருக்கிறேன். பல்வேறு கழக நிகழ்ச்சியில கலந்திருக்கிறேன். அந்த உரிமையில உங்ககிட்ட நான் வாக்கு கேட்க வந்திருக்கேன். நான் இன்னைக்கு இங்க வந்து உங்களை எல்லாம் சந்திச்சு நம்முடைய கை சின்னத்துல நம்முடைய வெற்றி வேட்பாளர் அக்கா ஜோதிமணி அவர்களுக்கு கை சின்னத்துல நீங்களாம் வாக்களிக்கணும் அப்படின்னு உங்களை எல்லாம் நான் வேண்டி கேட்டுக்கொள்றதுக்காக நான் வந்திருந்தேன். நான் நினைச்சேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, என்னை விட ஆர்வமா, உற்சாகமா நீங்க அக்காவை ஜெயிக்க வைக்கிறதுல நீங்க தீவிரமா இருக்கீங்கன்னு உங்களுடைய இந்த வரவேற்பை பார்த்தாலே தெரியுது. இதே உற்சாகம், இதே வேகம் அடுத்து 13 நாட்கள் தான் இருக்கு. இன்னைக்கு 4ஆம் தேதி, 19ஆம் தேதி தேர்தல், 17ஆம் தேதி மாலையோட பிரச்சாரம் முடியுது. அடுத்த 13 நாள் இதே உற்சாகத்தோட, இதே வேகத்தோட, இதே ஆர்வத்தோட இருந்தீங்கன்னா நிச்சயம் நம்முடைய வேட்பாளர் அவர்கள், ஜோதிமணி அக்கா அவர்கள் ஜெயிக்க போவது உறுதி. முடிவு பண்ணிட்டீங்களா அக்கா? முடிவு பண்ணிட்டீங்களா? எந்த சின்னம்? சத்தமா சொல்லுங்க. எந்த சின்னம்? கையை தூக்கி காட்டுங்க. எந்த சின்னம்? கை சின்னத்துல ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போங்க. ரொம்ப சுலபம். முதல் பெட்டியில 4வது பெயர் அக்கா ஜோதிமனுடைய பெயர் இருக்கும். அதுக்கு பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம், கூட்டணி சின்னம், வெற்றி சின்னம், கை சின்னம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பட்டன் இருக்கும். பச்சை கலர் பட்டனா நீல கலர் பட்டனா தெரியல. அந்த பட்டனை பார்த்து நீங்க போடுறீங்களே ஒரு ஓட்டு, அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு. வச்சிருவீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? சென்ற முறை முதல்ல இந்த நாடாளுமன்ற தேர்தல் தொகுதியில் நம்முடைய கூட்டணி சார்பாக, நம்முடைய கூட்டணி கட்சி காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிடுகின்ற முத்தமிழர் கலைஞருடைய ஆசையை பெற்ற, கழகத் தலைவருடைய அன்பை பெற்ற, ஆதரவை பெற்ற, இந்த மண்ணின் மைந்தன் அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவருடைய ஆதரவை பெற்ற நம்முடைய
அண்ணன் செந்தில் பாலாஜியுடைய ஆதரவு பெற்ற எல்லாத்தை விட முக்கியம் கரூர் நாடாளுமன்ற பொதுமக்கள், கரூர் நாடாளுமன்ற வாக்காளர் பொதுமக்கள் உங்களுடைய அன்பையும் நம்பிக்கையும் பெற்ற வெற்றி வேட்பாளர் அக்கா ஜோதிமணி அவர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னம் கை சின்னத்தில் பிரச்சாரத்தை நிகழ்த்துகின்ற இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டுள்ள நம்முடைய முதன்மை செயலாளர் அண்ணன் அமைச்சர் அண்ணன் கே அவர்களே, மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, இந்த பிரச்சார கூட்டத்தை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய கரூர் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளரும் கழக அயலக அணியினுடைய செயலாளருமான என்னுடைய உடன்பிறவா சகோதரர் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் MM அப்துல்லா அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் இளங்கோ அவர்களே, திருமதி சிவகாம சுந்தரி அவர்களே, தொகுதி பார்வையாளர்கள் பணப்பட்டி தினகரன், அக்கா நாமக்கல் ராணி, சகோதரி மீனா ஜெயக்குமார் அவர்களே, மாநகர செயலாளர் அண்ணன் கனகராஜ் அவர்களே, கரூர் மேயர் திருமதி கவிதா கணேசன் அவர்களே, அண்ணன் MLA சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் காந்திராஜன் அவர்களே, துணை மேயர் தாரணி சரவணன் அவர்களே, கழக அணிகளுடைய மாநில நிர்வாகிகள் அண்ணன் KC பழனிசாமி, அண்ணன் நன்னியூர் ராஜேந்திரன், அண்ணன் மணிராஜ், அண்ணன் பரணி கே மணி, அண்ணன் கரூர் முரளி, அக்கா முனவர் ஜான், அண்ணன் விஜயகுமார் அவர்களே, மாவட்ட மாநகர கழக நிர்வாகிகளே, பகுதி கழக செயலாளர்களுக்கு கரூர் கணேசன், சுப்பிரமணியன், RS ராஜா, ஜோதி பாஸ், ஒன்றிய செயலாளர்கள் VGS குமார், K பாஸ்கரன், முத்துக்குமாரசாமி, வேலுச்சாமி உள்ளிட்ட அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கிளை வார்டு கழக செயலாளர்களே, நிர்வாகிகளே, இளைஞரணி அமைப்பாளர் அருமை சகோதரர் வெங்கமேடு சக்திவேல் அவர்களே, துணை அமைப்பாளர் CK ராஜா, கனகராஜ், யுவராஜ், ஆத்தூர் பாபு, GV அருண், கராத்தே பூபதி உள்ளிட்ட இளைஞரணி மகளிர் அணி, தோமுசா, இப்படி அனைத்து அணிகளையும் சேர்ந்த கழக நிர்வாகிகளே, நம்முடைய இந்தியா கூட்டணி, வெற்றி கூட்டணி, இந்தியா கூட்டணி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெற்றி கூட்டணி, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய காங்கிரஸ் பேர் இயக்கம், திராவிடர் கழகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட அனைத்து இயக்கங்களை சேர்ந்த அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, கழக முன்னோடிகளே, பெரியோர்களே, இங்கு ஆயிரக்கணக்கில் கூடியிருக்கக்கூடிய என் அருமை தாய்மார்களே, அக்காக்களே, தங்கைகளே, பாட்டிகளே, அம்மாக்களே, முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் நான் பிரச்சாரத்துக்கு வந்திருந்தேன். அக்கா ஜோதிமணி அவர்களுக்காக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு நாமெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு அக்கா அவர்களை வெற்றி பெற வச்சோம், நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சோம். உங்களுடைய தொகுதியுடைய குரலாக அங்கே ஒழிச்சாங்க. ஒவ்வொரு உரிமையும் பெற்றிருந்தாங்க. அதாவது ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொரு முறை எந்தெந்த துரோகம் செய்யும் போதோ அது எதிர்த்து கேட்ட முதல் குரல் அக்கா ஜோதிமணி அக்காவுடைய குரல் தான். அது உங்களுக்கு நன்றாக தெரியும். சென்ற முறை அவரை 4,21,000 வாக்கு வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்தீங்க. அதற்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இந்த முறை அந்த வாக்கு வித்தியாசம் பத்தாது. இந்த முறை குறைந்தது தாய்மார்கள் நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்னதான் முடிவு, நீங்க முடிவு எடுத்தா தான் கரெக்டாக நடக்கும். எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வைக்க போறீங்க? சரி, குறைந்தது என போன முறை நம்முடைய எதிரணியினர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்தாங்க. இந்த முறை நம்முடைய எதிரணியினர் எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு வராங்க. இதுதான் நமக்கு சரியான வாய்ப்பு. இந்த முறை குறைந்தது 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அக்கா ஜோதிமணி அவர்களை வெற்றி பெற வச்சு அக்காவை எதிர்த்து எந்த கொம்பம் போட்டிட்டாலும் டெபாசிட் போற அளவுக்கு நம்முடைய தேர்தல் பிரச்சாரம், நம்முடைய உழைப்பு இருக்க வேண்டும். செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்குறேன், வாக்குறுதி கொடுக்குறேன். நான் அடிக்கடி கரூர் வருவேன். இந்த முறை ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன். நீங்கள் மட்டும் 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அக்கா ஜோதிமணி அவர்களை வெற்றி பெற வச்சுட்டீங்கன்னா நான் பார்ப்போம் 4ஆம் தேதி ஜெயிச்சுட்டு பேசணும். 4ஆம் தேதி ஜெயிச்சுட்டு பேசணும். நான் வாயை மூட்டிட்டு கேட்டுப்பேன். நீங்கள் அப்படி ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு உறுதிமொழி தரேன். நான் மாதம் 2 முறை கரூர் தொகுதிக்கு வந்து
உங்களோட வேட்பாளரோட சேர்ந்து, உங்களுடைய மாவட்ட செயலாளரோட சேர்ந்து, உங்களோட அமைச்சரோட சேர்ந்து கண்டிப்பாக இந்த கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன வசதிகள் தேவையோ அத்தனையும் முதலமைச்சர் கொண்டு போய் சேர்த்து அத்தனையும் நிவர்த்தி செய்கின்ற பணிகள்ல 100% நான் ஈடுபடுவேன். இது நான் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதி. நான் சொன்னதை செய்வேன். கலைஞர் பேரன். இப்போ நீங்க எனக்கு வாக்குறுதி கொடுக்கணும். நீங்களும் கலைஞருடைய பேரன் தான், நீங்களும் பெரியாருடைய பேரன்கள் தான், நீங்களும் பேரன்கள் அண்ணாவுடைய பேரன் தான். நாம் அத்தனை பேரும் கொள்கை பேரன்கள், லட்சிய பேரன்கள். நம்முடைய ஒரே லட்சியம், நம்முடைய ஒரே கொள்கை இப்ப இருக்கக்கூடிய ஒன்றிய பாசிச பாஜக அரசை வீட்டுக்கு பார்சல் பண்ணி அனுப்பணும். செஞ்சிருவோமா? நிச்சயம் பண்ணுவோமா? அந்த நம்பிக்கை இருக்கா? 4ஆம் தேதி காலையில எந்திரிச்சு நான் தொலைக்காட்சியில பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த 5 லட்சம் தாண்டுற வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். சரியா? மறந்துட மாட்டீங்கல்ல? அதே மாதிரி 2021 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் பிரச்சாரத்துக்கு வந்திருந்தேன். நம்முடைய கழக வேட்பாளர், நம்முடைய மண்ணின் மைந்தன் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வாக்கு சேகரிச்சார். 12,500 வாக்கு வித்தியாசத்தில் அவரை மிகப்பெரிய வெற்றி பெற்று கொடுத்தீங்க. அதற்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே போல இந்த தொகுதிக்கு இந்த 3 வருஷத்தில் நாம் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள், மணப்பாறை முதல் துவரங்குறிச்சி வரை புதிய 4 வழி சாலை விரிவாக்க பணி ரூபாய் 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வருகின்றது. கரூரில் அரசு மேலாண்மை கல்லூரி முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அரவக்குறிச்சியில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கரூர் நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. பள்ளப்பட்டி பேரூராட்சி பள்ளப்பட்டி நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்திற்கு இதுவரை 34 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 19 உட்கட்டமைப்பு பணிகள் முடிக்கப்பட்டு மீதமுள்ள பணிகள் முடிவுற்று விரைவில் பயன்பாட்டிற்கு வர உள்ளது. இதெல்லாம் இந்த 3 வருஷத்துல நாம இந்த பகுதிக்கு செஞ்சிருக்கக்கூடிய பணிகள். இப்போ நான் சில வாக்குறுதிகள் கொடுக்கிறேன். உங்களுக்கு தெரிய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் தேர்தல் நேரத்தில் தேர்தல் வாக்குறுதி கொடுப்பார். தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு என்ன சொல்லுவார்? சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில வந்த நம்முடைய தலைவர் அவர்கள் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்வதை செய்வார், செய்வதைத்தான் சொல்வார். அவர் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள்ல சில வாக்குறுதிகள் மட்டும், இந்த பகுதிக்கு தேவையான வாக்குறுதிகளை மட்டும் இங்க நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். கலைஞர் அவர்கள் 2008 ரூபாய் 3,299 கோடி ரூபாயில தொடங்கி வைத்த காவேரி வைகை குண்டாறு நதிகளை இணைக்கும் திட்டத்தின்படி மாயனூர் காவிரி நதியில் கதவணையும் அங்கிருந்து 255 கிலோமீட்டரில் கால்வாயும் அமைத்து தரப்படும். கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஆரம்ப கட்ட ஆய்வில் உள்ள 100 கோடி மதிப்பிலான பல்வேறு மேம்பால பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். கரூர் கோவை புதிய சாலை விரிவாக்க பணியினை விரைவாக அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். கரூரில் 200 ஏக்கர் பரப்பளவில் புதிதாக சிப்காட் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அரவக்குறிச்சியில் புதிய முருங்கை பூங்கா அமைக்கும் பணிகள் விரைந்து எடுக்கப்படும். அதே போல 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், அதற்கான வாக்குறுதி. இந்த பகுதியில் நிறைய மகளிர் 100 நாள் வேலைக்கு நீங்கள்லாம் செல்றீங்க. கழக தேர்தல் அறிக்கையில் இப்போது நாம் தெரிவிச்சிருக்கிறோம். அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தி அதற்கு ரூபாய் 400 ஊதியம் வழங்கப்படும் என நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதி அளிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் செய்வோம்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? தலைவர் செய்வார் நம்பிக்கை இருக்கா? இது மட்டும் இல்ல, நம்முடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுச்சுன்னா அதற்கு தனியா வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. தாய்மார்கள் நீங்க சொல்லுங்க, இப்போ தமிழ்நாட்டில் கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு? கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 1200 இருந்துச்சு. 2014 எவ்வளவு இருந்துச்சு? வெறும் 450 ரூபா இருந்துச்சு. இப்போ அதை ஏற்றி 1200 ரூபாய்க்கு தேர்தலில் வருதுன்னு திரு மோடி அவர்கள் ஒரு நாடகத்தை ஆடி உங்களை ஏமாத்தணும்னு 100 ரூபாய் குறைச்சிருக்காரு. ஏத்துனது எவ்வளவுமா? 800 ரூபாய் ஏத்துனாரு. குறைச்சது 100 ரூபாய். ஏமாந்துடாதீங்க. ஏமாந்துனீங்கன்னா மறுபடியும் 500 ரூபாய் ஏத்தினாலும் ஏத்துவார். ஆனா அந்த கொடி மட்டும் கொஞ்சம் பின்னாடி மறைக்குதுண்ணே, நம்ம கொடி தானே. நன்றிண்ணே. அதே மாதிரி பெட்ரோல் விலை தலைவர் சொல்லியிருக்கிறாரு, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா பெட்ரோல் 1 லிட்டர் பெட்ரோல் 75 ரூபாய்க்கு தரேன்னு கண்டிப்பாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி டீசல் விலை 65 ரூபாய்க்கு 1 லிட்டர் டீசல் தருவேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதே போல மிக மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி,
அதாவது தேசிய நெடுஞ்சாலையில் நம்ம பயணம் பண்ணும்போது, நேஷனல் ஹைவேஸில் பயணம் பண்ணும்போது ஒவ்வொரு கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டருக்கு டோல் பூத் இருக்கு, உங்களுக்கு தெரியும், சுங்கச்சாவடி. இப்போ தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், இந்தியா கூட்டணி மட்டும் ஆட்சிக்கு வந்ததுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டோல் பூத்துகள், அனைத்து சுங்கச்சாவடிகளும் அகற்றப்படும். இனிமே நாம தேசிய நெடுஞ்சாலையில பயணம் பண்ணணும்னா ஒன்றிய அரசுக்கு நிதி கட்ட தேவையில்லை. இதெல்லாம் தலைவர் கொடுத்திருக்க வாக்குறுதி. செய்வாரா மாட்டாரா? நம்பிக்கை இருக்கா? நீங்க 2020 அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். 2021 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கழக தலைவர் அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் நீங்க தேர்ந்தெடுத்து, ஒட்டுமொத்தமாக தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வச்சிங்க. மக்களால் தேர்வு பெற்றவர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள். யார் காலையாவது போய் விழுந்தாரா? டேபிள் சார் அடியில் போய் புகுந்தாரா? அப்படி புகுந்தவர் யாரு? ஞாபகம் இருக்கா? இது ஞாபகம் இருக்காமா? தெரியுதா யாருன்னு? யாருன்னு தெரியுதா? கீழே படுத்திருக்காரு யாருன்னு தெரியுதா? தெரியுதாமா? கீழே முட்டி போட்டு படுத்திருக்காருல்ல, அவர் யாருன்னு தெரியுதா? யாருமா அவரு? முன்னாள் முதலமைச்சர் திரு பாதம் தாங்கி பழனிசாமி. தலைவர் வந்து அவர் எடப்பாடி பழனிசாமி தான் கூப்பிட மாட்டாரு, அவருக்கு செல்ல பேர் வச்சிருக்காரு, பாதம் தாங்கி பழனிசாமி. இப்படிதான் அவர் முதலமைச்சர் ஆனார். அதாவது தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலேயே இப்படி முதலமைச்சரான ஒரே வெக்கங்கெட்ட ஜீவன் இந்த பாதம் தாங்கி பழனிசாமி தான். இப்போ இதை பெருமையாக வேற சொல்றாரு பிரச்சாரத்தில். ஆமா, நான் போய் விழுந்தேன், முட்டி போட்டு தான் போனேன், அவங்க என்ன 3வது மனுஷியா அப்படின்னு வெக்கங்கெட்டு போய் சொல்றாருமா. ஒரு முதலமைச்சர் தான் என்ன சொல்லணும்? மக்கள் என்னை தேர்ந்தெடுத்தாங்க, நான் மக்களுடைய முதலமைச்சர்னு சொல்லணும். ஆனால் இவர் என்ன சொல்றாரு? ஆமாம், நான் முட்டி போட்டு தான் போனேன், அவங்க உட்காந்துருந்தாங்க, என்ன 3வது மனுஷியா, நான் விழுந்ததில் என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாரு. நான் இப்போ சவால் விடுறேன், உங்களுக்கு உண்மையாகவே வெக்கம் மானம் சூடு சொன்னா திருப்பி போய் விழுங்க, சரியா? அந்த அம்மா சசிகலாமா இருக்காங்கல்ல, எட்டி ஒரே உதப்பாங்க. ஏன்னா அந்த அம்மாவோட காலை பிடிச்சி முதலமைச்சராகி அந்த அம்மாவை சிறைச்சாலை காமிச்சிட்டு என்ன தெரியுமா சொன்னார் இவரு? யார் இந்த சசிகலா, நீ நான் என்ன முதலமைச்சர் ஆக்குறேன்னு கேட்ட ஆள் தான் இவரு. பச்சை நம்பிக்கை துரோகி. சசிகலாமாக்கு மட்டும் நம்பிக்கை துரோகம் பண்ணல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணவர் தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி. 9 வருஷம் அதிமுகவோட கூட்டணியில் இருந்துட்டு நம்முடைய தமிழ்நாட்டு உரிமைகள் அத்தனை உரிமைகளையும் அடகு ஒன்றிய அரசு கிட்ட அடகு வச்சவர் தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி. இதையெல்லாம் மீட்டெடுக்கணும்னா நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? 2021 ஆட்சிக்கு வந்தார், முதல்வர் பொறுப்பு ஏற்றார். அப்போ உங்களுக்கு தெரியும், கொரோனா 2வது பிறலை, 2வது தொற்று. அப்போ ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது பண்ணாரா? வந்து பார்த்தாரா? ஏதாவது இழப்பீடு தொகை கொடுத்தாரா? ஏதாவது செஞ்சாரா? என்ன செஞ்சாரு? எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க, 6 மாசம் வீட்டை விட்டு வெளில வராதிங்கன்னு சொன்னா இல்லையாமா? வீட்டை விட்டு வெளில வந்தீங்கன்னா கைது பண்ணுவேன், வீட்டை விட்டு வெளில வந்தீங்கன்னா தடியடி நடத்தி கைது பண்ணுவேன்னு சொன்னாரா இல்லையா? ஒன்னே ஒன்று மட்டும் தான் செஞ்சாரு. எல்லாரும் வாங்க, எல்லாரும் நல்லா விளக்கு பிடிங்க, விளக்கு பிடிச்சிட்டு சத்தத்தை எழுப்புங்க, கையில ஒரு தட்டு வச்சுக்கோங்க, கையில ஒரு மணி ஆட்டுங்க, சத்தம் போடுங்க, கொரோனா வைரஸ் பயந்து ஓடி போயிடும்னு சொன்னாரா இல்லையா? எத்தனை பேருமா செஞ்சீங்க? ஆனா நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? மருத்துவ விழிப்புணர்வு கொடுத்தாரு. ஊசி போட்டா மட்டும்தான் கோவிட்ல இருந்து தப்பிக்க முடியும்னு அவரே முதல்ல அந்த ஊசியை போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கோவிட் வார்டுக்குள்ள போய் பிபி கிட்ட போட்டுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய நோயாளிகள், கோவிட் நோயாளிகளுக்கு தரமான மருத்துவம் பார்க்கப்படுதான்னு ஆய்வு செஞ்ச இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர், தைரியமான முதலமைச்சர் நம்முடைய தலைவர் அவர்கள். தலைவருக்கு அந்த பெருமைன்னா நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னொரு பெருமை இருக்கு. என்ன தெரியுமா? இந்தியாவில் எல்லாருமே ஊசி போட்டுக்க பயந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தான் முதல்ல அதிகமாக கோவிட் ஊசியை போட்டு, கோவிட் ஊசி போட்டால் மட்டும்தான் கொரோனாலேருந்து தப்பிக்க முடியும்னு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே விழிப்புணர்வு தந்தது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள். அந்த பெருமை உங்களுக்கு மட்டும்தான் சேரும். தலைவர் ஆட்சி பொறுப்பேற்றாரு, நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருந்தோம். முதல் திட்டம் என்னமா செஞ்சாரு? மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையா? மகளிருக்கு அது பயன்படுத்துறீங்களா இல்லையாமா? கிட்டத்தட்ட 460 கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கீங்க இந்த
பிங்க் பஸ். இப்ப அது யாரும் மகளிர் கட்டணமில்லா பேருந்து திட்டம் சொல்றது இல்ல, பிங்க் பஸ் சொல்றது இல்ல, தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் செல்லமா அழைக்கிறாங்க. இந்த விடியல் பயணம் மகளிர் கட்டணமில்லா திட்டத்தின் கீழே இதுவரைக்கும் இந்த கரூர் மாவட்டத்தில் மட்டும் 7 கோடி மகளிர் பயணம் மேற்கொண்டிருக்கிறீங்க. எத்தனை பேர்? கரூர் மாவட்டத்தில் மட்டும் 7 கோடி பேர். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் 460 கோடி பயணங்கள், கரூர் மாவட்டத்தில் மட்டும் 7 கோடி பேர். அதே மாதிரி இன்னொரு திட்டம், அதுதான் மாணவிகளுக்கான புதுமை பெண் திட்டம். பெண்கள் படிக்கணும், பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும், காலேஜுக்கு போகணும், பள்ளிக்கூடத்துக்கு போனால் பத்தாது, காலேஜுக்கு போய் மேற்கல்வி படிக்கணும்னு ஒரு மாணவியும் உயர்கல்வி படிக்க போனால் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்தது யாரு? நம்முடைய கழக தலைவர் அவர்கள். புதுவை பெண் திட்டம். இப்போ அதே மாதிரி மாணவர்களுக்கும் தமிழ் புதல்வன் அப்படின்னு ஒரு திட்டம். மாணவர்களும் கல்விக்கு உயர்கல்வி போய் சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கும் மாதம் மாதம் ஊக்கத்தொகை, கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் கொடுக்கறேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு திட்டம், முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு வேலைக்கு போகிற பெற்றோர்கள் காலையில் சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது. பையனை ஸ்கூலுக்கு அமுச்சு விட்ருவாங்க, வெறும் வயிற்றுல தான் போவான். ஆனால் பெற்றோர்கள் பள்ளிக்கூடத்துக்கு அமுச்சிட்டு குழந்தைய பற்றி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த பையன் ஸ்கூலுக்கு போனானே, அவனுக்கு பசிச்சிருக்குமே, மயக்கம் போட்டு விழுந்துட்டானா, சாப்பிட்டானா, படித்தானான்னு அந்த கவலை இருக்கும். அதை போக்குறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். இந்தியாவிலே முறையாக கொண்டு வந்த திட்டம் இந்த திட்டம். தமிழ்நாட்டில் தான் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். இதுக்கு முன்னாடி மதிய உணவு திட்டம் இருந்துச்சு. இப்போ இந்த திட்டத்தை தான் கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா மாநிலங்களில் விரிவுபடுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மட்டும் இல்லை, நீங்கள் 2 நாளுக்கு முன்பு தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, தினசரி பேப்பரில் படிச்சிருப்பீங்க. கனடா நாட்டு பிரதமர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு திட்டம் இருக்கு, முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், இதனால அதிக குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வராங்கன்னு சொல்லி கனடா நாட்டில் இந்த திட்டத்தை, முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை கனடா நாட்டில் விரிவுபடுத்தி இருக்கிறாங்க. இதுதான் நம்முடைய அரசுடைய வெற்றி, தலைவருடைய வெற்றி, முதலமைச்சருடைய வெற்றி. இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு. இதற்கு எல்லாம் முத்தாய்ப்பாக தலைவர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன ஒரு முக்கியமான திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இது வரைக்கும் கடந்த செப்டம்பர் மாசத்திலிருந்து இப்ப வரைக்கும் 1,60,60 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. 1,60,00,000 மகளிர் விண்ணப்பிச்சிருக்காங்க. அது சரி செய்யப்பட்டு வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு இந்த 8 மாசத்துல மட்டும் 1,16,00,000 மகளிருக்கு தமிழ்நாடு முழுக்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படுகிறது. இங்க நம்முடைய கரூர் மாவட்டத்தில் மட்டும் எத்தனை மகளிருக்கு தெரியுமா திட்டம் போகுது, உரிமை தொகை திட்டம் போகுது? 1,75,000 மகளிர் இந்த உரிமை தொகை மூலம் பயன்பெறாங்க. சில பேருக்கு குறைகள் இருக்கதான் செய்யுது. இது மிகப்பெரிய திட்டம், அவ்வளவு சீக்கிரத்தில் நிறைவேற்ற முடியாது. வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்குமா, அதாவது 70-75% பேருக்கு கொடுத்தாச்சு. ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள், நான் இப்போ வாக்குறுதி கொடுக்குறேன், இப்போ தேர்தல் நேரம், தேர்தல் முடிந்து இன்னொரு 5-6 மாசத்துல கண்டிப்பாக, ஏன்னா அந்த துறைக்கு நான் தான் அமைச்சர், நானும் நிதித்துறை அமைச்சரும் தான் அமைச்சர்கள், நாங்கள் பொறுப்பெடுத்துக்கிறோம். இன்னும் ஒரு 6-7 மாசத்துல நிச்சயம் சரி செய்யப்பட்டு தகுதியுள்ள அந்த 1,60,00,000 மகளிருக்கும் கண்டிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து சேரும். அதுக்கு நான் பொறுப்பு. இத்தனை திட்டத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. நாம செய்யற திட்டத்தை சொல்லியிருக்கிறோம், சாதனைகளை சொல்லியிருக்கிறோம், என்னென்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் எது தரப்புல ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி இருக்காருல்ல, 10 வருஷம் இந்தியாவை ஆண்டிருக்காருல்ல, இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது எடுத்து செஞ்சிருக்காராமா? ஏதாவது செஞ்சிருக்காரா? வாயில நல்லா வடை சுடுவாரு, அந்த வடையும் அவரே சாப்பிட்டுருவாரு. அந்த வாயில சுட்ட வடை கூட மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாரு. அதாவது எப்பயாவது தமிழ்நாட்டுக்கு எப்பயாவது வந்திருக்காரா? தேர்தல் மட்டும் வருவாரு. இப்ப கடந்த 15-20 நாட்களாக தமிழ்நாட்டை சுத்தி வராரு. திருப்பி அடுத்து 3 நாள்ல வராராம். நான் சவால் விட்டேன், நீங்க இங்கேயே வந்து தங்குங்க, இங்கேயே ஒரு வீடு எடுத்து 1 மாசம் தங்குங்க, அடுத்து 15 நாள் தங்குங்க, உங்களால தமிழ்நாட்டில் ஒரு சீட்ல கூட டெபாசிட் கூட வாங்க முடியாது. அவர் சொல்றாரு, திமுக தலைவருக்கு தூக்கம் போயிடுச்சு, திமுக தொண்டர்கள்லாம் தூங்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, தூக்கம் போயிடுச்சு. உங்களை தோக்கடிச்சு ஓட விட்டு உங்களை பதவியிலேருந்து இறக்குற வரைக்கும் ஒரு திமுக காரன் கூட தூங்க மாட்டான். நம்முடைய கூட்டணி கட்சிக்காரன் ஒருத்தன் கூட தூங்க மாட்டான். உங்களை 4ஆம் தேதி வீட்டுக்கு அனுப்பிச்சு உங்களை நிம்மதியா தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க தூங்க போறோம். எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்தாருமா 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாசம்
திரு 29 பைசா. அவருக்கு நான் ஒரு புதுசாக ஒரு பேர் வச்சிருக்கேன். நான் கரூர் மாவட்ட மக்கள், கரூர் நாடாளுமன்ற மக்கள் உங்க அத்தனை பேருக்கும் நான் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இனிமே ஒன்றிய பிரதமர் அவர்களை பேரை சொல்லி கூப்பிடாதீங்க. என்ன பேரு? இனிமே அவரோட பேரு சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. இனிமே அவர் பேர் என்ன? அவர் பேர் என்னம்மா? ஒன்றிய பிரதமரோட பேரு இனிமே வெறும் 29 பைசா. அதுக்கு ஏன்னு நான் ஒரு காரணம் சொல்றேன், சரியா? இனிமே ஒன்றிய பிரதமரை நீங்க பேர் சொல்லி கூப்பிடாதீங்க, வெறும் 29 பைசா. ஏன்னு ஒரு காரணம் சொல்றேன். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஜிஎஸ்டி வரி கட்டுறோம். நாம 1 ரூபா ஜிஎஸ்டி வரி கட்டணும்னா நாம 1 ரூபா ஆம்புலன்ஸுக்கு வழி இருக்கா? வழி விட்டுருங்க. நன்றி நன்றி. நாம தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிய அரசுக்கு ஜிஎஸ்டி வரியா 1 ரூபா கட்டினா நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராரு? வெறும் 29 பைசா. நாம கட்டுறது 1 ரூபா, நமக்கு திருப்பி தர்றது 29 பைசா. ஆனா பீகார் மாநிலம் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலம், முதல்வர் நிதிஷ்குமார், அதாவது உலக சாதனமா 5 வருஷத்துல 5 முறை முதலமைச்சர் இருக்க பொறுப்பேற்றிருக்காரு. அணிமாறி 5 வருஷம் ஆட்சியில் இருந்தது, 5 வருஷம் 5 வாட்டி முதல்வர் பொறுப்பெடுத்திருக்கிறாரு. அணிமாறி மிகப்பெரிய சாதனை இது. பிஜேபி ஆளுகின்ற பீகார் மாநிலத்தில் அவங்க 1 ரூபா கட்டுறாங்க, அவங்களுக்கு எவ்வளவு தெரியுமா தராரு? 7 ரூபா. அவங்க 1 ரூபா கொடுத்தா அவங்களுக்கு தர்றது 7 ரூபா. நமக்கு பீகார் உத்தரப்பிரதேச மாநிலம், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உங்களுக்கு தெரியும் யாரு முதலமைச்சர்னு? ஒரு சாமியார், அவர் பேர் திரு யோகி ஆதித்யநாத். யாருன்னு தெரியுது இல்ல? அங்க இருக்கக்கூடிய மக்கள் 1 ரூபா ஜிஎஸ்டி வரி கட்டினா அவங்களுக்கு எவ்வளவு தெரியுமா தராரு? 3 ரூபா. 1 ரூபா கொடுத்தா திருப்பி 3 ரூபா. நமக்கு எவ்வளவு? அதனால தான் சொல்றேன், திரு மோடியுடைய தலையில உரைக்கணும்னா இனிமே அவர் இங்க வரும்போது 29 பைசான்னு மட்டும் கூப்பிடுங்க, அப்பதான் அவருக்கு உரைக்கும். அதே மாதிரி மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை உங்களுக்கு தெரியும், உலக புகழ்பெற்ற மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை. சென்ற 2019 ஆண்டு வந்தாரு. வந்து என்ன கல்ல நானே மறந்தாலும் நீங்க மறக்க மாட்டீங்க போல இருக்க. இதாமா அந்த கல்லு. அதாவது 2019 ஆண்டு திரு 29 பைசாவும் திரு பாதம் தாங்கி பழனிசாமியும் மதுரையில் போய் ஒன்றிய அரசு நிதியில எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போறேன்னு சொல்லி நட்டு வச்சுட்டு போன ஒத்த கல்லு. நாங்க போகும்போது போய் பார்த்தேன், இருந்தது ஒரே கல்லு. அதையும் நான் பிடுங்கிட்டு வந்துட்டேன். இப்போ கல்லை காணும்னு தேடிட்டு இருக்காங்க. நான் சொல்லிட்டேன், நான் கல்லை திருப்பி தரமாட்டேன், நீ எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிக்கிற வரைக்கும் கல்லை திருப்பி கொடுக்க மாட்டேன். இதுல என்ன கொடுமை, நம்ம 2019 ஆண்டு இங்க அடிக்கல் நாட்டினாங்க. அதன் பிறகு பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள் 5 மாநிலங்கள்ல இதே மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிச்சு எல்லாமே செயல்பாட்டுக்கு வந்துருச்சு, கட்டி முடிச்சுட்டாங்க. பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிச்சாச்சு. ஆனா தமிழ்நாட்டு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இது வரைக்கும் 1 ரூபா கூட ஒதுக்கல ஒன்றிய அரசு. ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார், ஞாபகம் இருக்கா? கலைஞர் நூற்றாண்டுக்கு சென்னையில், கிண்டியில், சைதாப்பேட்டையில் கலைஞர் நூற்றாண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுவேன்னு சொல்லி 1 வருஷத்துல கட்டுவேனாரு. 10 மாசத்துல கட்டி முடிச்சு சாதனை படைச்சவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள். உங்களுக்கு அந்த ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி வேணுமா, இல்ல நம்முடைய தமிழ்நாட்டை பழிவாங்குகின்ற ஒன்றிய பாஜக ஆட்சி வேணுமா? திராவிட மாடல் அரசு அமையணும்னா நம்முடைய பிரதமர் யாருன்னு நீங்க யாரை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அவர் பிரதமரா உட்காரணும்னா, நம்முடைய தலைவர் யாரை சொல்றாரோ அவர் பிரதமரா உட்காரணும்னா, நம்முடைய மாநில உரிமைகள்லாம் மீட்கணும்னா, நிதி உரிமை, மொழி உரிமை, கல்வி உரிமை, இங்க இருக்கக்கூடிய கல்வி உரிமை போயிடுச்சுமா. NEP கொண்டு வராங்க, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கை. இது வரைக்கும் 10ஆம் வகுப்புக்கு 12ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு, பப்ளிக் எக்ஸாம். இப்போ இந்த NEP வந்துச்சுன்னா 8ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு, பப்ளிக் எக்ஸாம். 5ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு. 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைக்கு பப்ளிக் எக்ஸாம் தேவையா? ஏன் கொண்டு வராங்க? நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் படிக்க கூடாதுன்ற ஒரே எண்ணத்துல தான் கொண்டு வராங்க. பெண்கள் படிக்க கூடாதுங்கிறதா அவங்களுடைய ஒரே எண்ணம். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேம்மா. இந்தியாவில் இருக்கக்கூடிய படிச்ச பெண்கள் வேலைக்கு போறாங்கல்ல, படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறாங்கல்ல,
அதில் ஒட்டுமொத்த இந்தியாவோட சதவீதம் எவ்வளோ தெரியுமா? பெண்கள் வேலைக்கு போகிற சதவீதம் 27%. ஆனால் தமிழ்நாட்டு பெண்கள் படிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, எத்தனை சதவீதம் தெரியுமா? 54%. அப்படியே ரெண்டு மடங்கு அதிகம். இதுதான் நம்முடைய தலைவர்கள் கலைஞர் அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள், டாக்டர் கலைஞர் அவர்கள், நம்முடைய தலைவர் அவர்கள் இதற்காக தான் பாடுபட்டாங்க. பெண்கள் விடுதலை அடையணும், பெண்கள் தங்களுடைய சொந்த காலில் நிற்கணும், பெண்கள் வேலைக்கு போகணும்னு தான் அப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் பெண்களை மையப்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். எனவே இந்த ஆட்சி, இந்த ஒன்றிய பாஜக அரசை விரட்டி அடிக்கிறதுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி. அதே மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு பேசுனதே பேசிட்டு இருக்கேன், நான் மாற்றி மாற்றி பேசணுமா அவருக்கு? நான் ஏங்க மாற்றி மாற்றி பேசணும்? நான் என் கொள்கையை தானே பேசுகிறேன். அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அது தானே பேசுகிறேன். தந்தை பெரியார் என்ன சொன்னாரோ அது தானே பேசுகிறேன். பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னாரோ அது தானே பேசுகிறேன். கலைஞர் எதுக்காக பாடுபட்டாரோ அது தானே பேசுகிறேன். எங்கள் தலைவர் எதுக்காக பாடுபடுறாரோ, ஆட்சி நடத்துகிறாரோ அது தானே பேசுகிறேன். சிஏஏ எங்களுக்கு வேணான்னு சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன். சிஏஏ எங்களுக்கு தேவையில்லை. எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும்னு சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன். எங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும். எங்களுடைய மாநில உரிமைகள்லாம் எங்களுக்கு திரும்பி வேணும். நீட் தேர்வு எங்களுக்கு ரத்து செய்யப்படணும்னு சொல்கிறேன், இப்போ அதான் சொல்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்களை மாதிரி திமுக காரணம் நானும் பச்சோந்தி கிடையாது. மாற்றி மாற்றி பேசுறதுக்கு பச்சோந்தி கிடையாது. நீங்கள் மாற்றி மாற்றி பேசுவீங்க. உங்களுக்கு ஒரு நாக்கு கிடையாது, பல நாக்கு இருக்கு. நீங்கள் திரு ஓபிஎஸ் இருக்காருல்ல, திரு ஓ பன்னீர்செல்வம், அதாவது சட்டமன்றத்தில்மா நான் ஒரு நாள் நகைச்சுவையாக எந்திரிச்சு சொன்னேன். என்னோட காரை அப்போ 2 பேர் ஒன்றா இருந்தாங்க, 2 பேர் கூட்டாளிகள். யார்? திரு பாதம் தாங்கியும் திரு ஓபிஎஸும் கூட்டாளிகள். அப்போ நான் அப்போ நகைச்சுவையாக சொன்னேன், என் காரை எடுத்துகிட்டு போகிறதுக்காக முயற்சி பண்ணிட்டீங்க, தவறாக ஏறிட்டீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போது நான் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், என்னோடய வண்டி தான், எடுத்துகிட்டு போங்க, ஆனால் தயவு செய்து கமலாலயம் பக்கம் போயிடாதீங்க அப்படின்னு வேண்டுகோள் வச்சேன். அப்போது திரு எடப்பாடி பழனிசாமி, பாதம் தாங்கி பழனிசாமி வாயை திறக்கவே இல்லை. யார் தெரியுமா எந்திரிச்சு பதில் சொன்னா? என்ன தெரியுமா சொன்னாரு? எங்களுடைய வாகனம் எந்த நேரத்திலையும் கமலாலயம் போகாது, நாங்கள் எப்போ பார்த்தாலும் எம்ஜிஆர் சமாதியை நோக்கி தான் போவோம் அப்படின்னு போய் தர்ம யுத்தம்னு ஒன்று நடத்திட்டு இப்போ யார் காலில் போய் விழுந்து கிடக்கிறாரு? பிஜேபி காலில் விழுந்து கிடக்கிறாரு. அரசியல் அனாதையாகி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாதிரி ஒரு பச்சை துரோகி. அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கிறாரு, தன்னை நம்பி வந்தவங்களுக்கும் துரோகம் பண்ணாரு. அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி இருக்காருல்ல, அவர் ஒருத்தர் பார்த்தா ஒரு மாதிரி பேசுவார். அது மாதிரி நானும் பேசணும்னு நினைக்கிறாரு. அவர் ஓபிஎஸ்ஸை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவார், திரு மோடியை பார்த்தா படுத்துருவார், ஃப்ளாட்டாக படுத்துருவார். திரு அமித்ஷாவை பார்த்தா குட்டிக்காரன் கூட அடிப்பார். திரு சசிகலாமாவை பார்த்தா என்ன பண்ணுவார்னு உங்களுக்கே தெரியும், அதை நான் சொல்ல மாட்டேன். அந்த அளவுக்கு ஒரு பச்சோந்தினா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவர் இப்போ கரூரில் பிரச்சார கூட்டத்தில் வந்து ஏதோ இதெல்லாம் போட்டு காட்டினாராம், ஏதோ படம்லாம் போட்டு காட்டினாரா கேள்விப்பட்டேன். திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களே, நீங்கள் என்ன படம் போட்டு காட்டினாலும் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை நம்ப மாட்டாங்க. உங்களோட ரீல் பல வருஷம் ஆச்சு. வர்ற ஜூன் 3ஆம் தேதி யாரோட பிறந்த நாள்? டாக்டர் கலைஞருடைய பிறந்த நாள். ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. நம்ம சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 39 தொகுதி, புதுச்சேரி தமிழ்நாடு 40க்கு 39 தொகுதி ஜெயிச்சோம். தமிழ்நாட்டு மக்கள் அவங்க மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தாங்க. இந்தியாவிலேயே 3வது பெரிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அங்கீகாரம் கொடுத்தது தமிழ்நாட்டு மக்கள். ஆனா இந்த முறை நாம முத்தமிழ் கலைஞர் அவர்களுக்கு கொடுக்க போற பரிசு என்ன? 40க்கு 40 ஜெயிச்சு கலைஞருடைய பிறந்தநாள் பரிசாக அவருடைய காலடியில் வைப்போம். இப்போ இடி, சிபிஐ, ஐடி ரைடுன்னு தலைவர் பேசியிருக்காரு. திரு மோடி திரு 29 பைசாவோட குடும்பம் யாரு? திரு சிபிஐ, இடி, ஐடி ரைடு, இவங்கள தான் அவரோட குடும்பம். இன்னொரு மிக நிறைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் திரு அதானி. அதாவது உலக பணக்காரர் பட்டியலில் 2வது இடம். 8 வருஷத்துல மிகப்பெரிய வளர்ச்சி. எல்லா பொதுத்துறையும் தூக்கி அதானிகிட்ட கொடுத்துட்டாரு. அதானி ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு, அதானி ஏர்போர்ட் வந்துருச்சு, அதானி ஏர்லைன்ஸ் வந்துருச்சு, அதானி துறைமுகம் வந்துருச்சு, அதானி போர்ட் வந்துருச்சு, அதானி ஸ்டேடியம் வந்துருச்சு, அதானி எலக்ட்ரிசிட்டி வந்துருச்சு. இப்படி அனைத்தையும் தூக்கி அவருடைய நெருங்கிய நண்பர் திரு அதானிகிட்ட கொடுத்துட்டார். எங்களையும்
போன முறை அடிமை அதிமுக அமைச்சர்களை மிரட்டினாங்க. இந்த மாதிரி பொய் கேஸை போட்டு மிரட்டினாங்க. மிரட்டி தான் அடிமையாக வச்சுருந்தாங்க. அது மாதிரி நம்மளையும் நம்ம அமைச்சர்களையும் மிரட்ட பார்க்குறாங்க. ஆனால் அந்த மிரட்டல் ஊருட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் திமுக கிடையாது. நான் இப்போ சொல்கிறேன், அந்த மண்ணின் மைந்தன் அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் மேலே பொய் வழக்க போட்டு இப்போ சிறையில் அடைச்சி வச்சிருக்கிறாங்க. நான் 100% எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த பொய் வழக்கெல்லாம் உடைச்சு கண்டிப்பாக நம்முடைய தலைவர் அவரை கைவிட மாட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் அவரை கைவிடாது. அந்த பொய் வழக்கையெல்லாம் உடைச்சு விரைவில் இங்க நம்ம ஜெயிச்சு நம்முடைய அக்கா ஜோதிமணி அவர்கள் 5 லட்சம் மறக்கவே மாட்டேன் ஜெயிக்க வச்சு அந்த வெற்றி விழாவில், அந்த நன்றி அறிவிப்பு விழாவில் நம்முடைய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையை தான் அந்த விழாவை நாம் நடத்தி காட்டுவோம். செஞ்சு காட்டுவோமா? நான் இன்னைக்கு இந்த தொகுதிமா இதை முடிச்சுட்டு இன்னைக்கு மாலை திருச்சி, அதன் பிறகு தஞ்சாவூர், அடுத்தடுத்த தொகுதிக்கு போயிடுவேன். ஆனால் நீங்கள் அத்தனை பேரும் பொறுப்பெடுத்துக்கிறோம். ஏன்னா நீங்கள் தான் இங்கே இருக்க போகிறது, நீங்கள் தான் இந்த பிரச்சாரத்தை செய்ய போகிறது. இந்த பிரச்சாரத்தை அடுத்த 13 நாள் தான் இருக்குது. இன்னைக்கு தேதி 4, 17ஆம் தேதியோட 4 மணியோட பிரச்சாரம் முடியுது. இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட ஒவ்வொரு வாக்காளரை பார்த்து, ஒவ்வொரு குடும்பமாக பார்த்து, ஒவ்வொரு வீடாக போய் இந்த பிரச்சாரத்தை நீங்கள் சொல்லணும். ஏன் நீங்கள் பொறுப்பெடுத்துக்கிறோம்? இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த 5 ஓட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த 10 வீட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த தெருவுக்கு நான் பொறுப்புன்னு அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டு ஏன் நீங்கள் கை சின்னத்தில் நம்முடைய அக்காவுக்கு ஜோதிமணி அவர்களுக்கு வாக்களிக்கணும்? ஏன் ஒன்றிய அரசை ஓட விரட்டி அடிக்கணும்? அப்படின்ற பிரச்சாரத்தை அடுத்த 13 நாள் நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயம் நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவர் தான் அடுத்த பிரதமர். நம்ம தமிழ்நாட்டுக்கு யார் நல்லது செய்வாங்களோ, நமக்கு யார் நம்முடைய கேட்குற நிதியை கொடுக்குறாங்களோ அவர் தான் அடுத்த பிரதமர். இந்த மாநில உரிமைகளை மீட்கிற அந்த கடமை, அந்த உரிமை உங்களுடைய கை வீரர்களில் தான் இருக்கு. அதை புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? செய்வீங்களா? அந்த பிரச்சாரத்தை செய்வீங்களா? சென்ற 2021 இதே மாதிரி அடிமை அதிமுகவை ஓட அடிச்சு விரட்டினீங்க. தமிழ்நாட்டுக்கே ஒரு புதிய விடியல் ஆட்சியை நம்முடைய தலைவர் கொடுத்தார். இந்த முறை அடிமைகளுடைய ஓனர்ஸ், எஜமானர்கள், அவங்களையும் ஓட விரட்டி ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே தமிழ்நாடு தான் விடியல் ஆட்சியை தந்ததுன்ற பெருமையை நீங்க நமக்கு தேடி தரணும். செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன். ஐ லவ் யூ. உரிமையோடு கேட்கிறேன். உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் அதை விட பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். ஆதரிப்பீர். கை சின்னம் நம்முடைய அக்கா ஜோதிமணி அவர்களை மிகப்பெரிய 5 லட்ச வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, உங்களுடைய வரவேற்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.